அதான் அந்த சாமியே பாருங்க. என்னமோ அவர் என்னமோ எக்மோர் ஸ்டேஷன் போற மாதிரியும் இவன் புதுப்பேட்டையில இருந்துகிட்டு கூப்பிடுறான். ஏன்டா செவுட்டு சாமியா? அது எப்படி வந்துச்சு அந்த கதை? இவனே சொல்லுவான், ஓம் ஹரி ஹர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. ஹரினா யாரு? விஷ்ணு. ஹரன்னா யாரு? சிவன். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவனே அப்படின்னு சொல்றான் அவனுடைய ஸ்லோகத்துல. அது என்ன கதை? சூரபத்மன் ஒரு அரக்கன். அந்த அரக்கன் தவம் இருக்கிறான். தவம் இருக்கும்போது சிவனை வேண்டி தவம் இருந்த போது சிவபெருமா என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன வேண்டும் கேட்கிறாரு. தயன்னு தோண்டிட்டார். நாங்க ஆதாரத்தோட பேசுறோமே, இந்த ஆதாரத்தை யாரும் இல்லைன்னு சொல்லு. அந்த சூரபத்மன் இவர் கேட்ட உடனே அவன் பாருங்க எவ்வளவு புத்திசாலி. நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவன் தலை வெடித்து விட கடவுது என்று எனக்கு வரம் தர வேண்டும் சுவாமி. தந்தேன் பக்தா அப்படின்ட்டான். யோசிக்கவே இல்லை, என் தலையை தவறேன்னு கூட சொல்லல. அவ்வளவு புத்திசாலி இந்த கடவுள். சரின்னு சுவாமி அப்படின்னா என்னன்னா, நீங்கள் தந்த வரத்தை பரிசித்து பார்ப்பதற்காக உங்கள் தலையில் நான் கை வைக்கிறேன். அதான் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்சான் நம்மால் இன்னைக்கு சொல்லுவான் பாருங்க. அதான் உடனே என்ன பண்ணார்? ஓடுறார். யாரு? சிவபெருமா. இவனுக்கு பயந்துக்கிட்டு ஓடுறார். அவன் துரத்துறான். ஓடி ஓடி போயிட்டு இருக்கும் போது பின்னாலேயே துரத்துறான். ஒரு இடத்துல போன உடனே மச்சான், யாரு? சிவபெருமா. மச்சி அப்படின்னா, அதாவது அது சமஸ்கிருதம் மைத்துனரே அப்படின்னு போட்டிருக்கான். மச்சி அப்படின்னா உடனே டைன். அவர் மச்சான் யாரு? நம்மாலு கிருஷ்ண பரமாத்மா. என்ன மச்சின்னா, பின்னால பேஜார் பண்ணிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா. அப்படியா, நீ கம்னு ஒத்திக்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா உடனே என்ன பண்ண, டைன் அப்படியே ஒரு பொம்பளை ரூபம் மோகினி அவதாரம் எடுக்கலாம். மோகினி அவதாரம். நம்மால எப்பவுமே எல்லா அகநானூறு புறநானூறு எட்டுத்தொகை கலித்தொகை சங்ககால இலக்கியங்கள் அவையெல்லாம் பேசுவான். இந்த மோகினி அவதாரத்தை பார்த்தோன்னே டவுசர் அவத்துக்கு பின்னாலேயே போயிடுவான். நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸே அதான். அது புராண காலத்துல இருந்திருக்கு. உடனே மோகினி ரூபம் நம்ம டிஸ்கோ சாந்தி மாதிரி எழுத தயங்கி நிற்கிறார். நின்ன உடனே வந்தாம்பார் நம்மால் சூரபத்மன் அப்படியே நின்றுட்டான். பாவாய், மிக அழகாக இருக்கிறாயே, நீ யார்? உன்னோடு நான் சம்போகிக்க வேண்டுமே. போனோடனே விவகாரம் தான். உடனே அவ சொல்றா, சுவாமி நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள். கதை. உடனே நேரம் போய் குளிக்க போறான். குளிக்க போகும்போது தண்ணியே கிடைக்கல. மாட்டு தடம் ஒண்ணு இருந்துச்சான். ஸ்ரீ ஐயப்பன் கதையில இந்த கதையே வந்திருக்குதுயா. இந்த லட்சுமின்னு ஒரு நடிகை இருக்கா பாரு, அவதான் அந்த மோகினி ரூபத்துக்கு டான்ஸ் ஆடுவான். ஐயப்பன் கதைன்னு சொல்லி தசரதன் எடுத்த படத்துல இந்த காட்சி வருது. நான் சந்தேகப்பட்டு போய் பார்த்தேன், ஒழுங்கான கதை எடுத்திருக்கானா இல்ல வேற ஏதாவது கதை எடுத்திருக்கானான்னு. அதுலயே லட்சுமி டான்ஸ் ஆடுறான். டான்ஸ் ஆடி சூரபத்மனா ஒருத்தன் எடுத்துருக்கிறான். அந்த மாட்டு தடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்ள அப்படின்னா அது நீ குளித்ததுக்கு சமம்னா. சரி, நீ அவசரத்துல அந்த மாட்டு தடத்துல இந்த தண்ணியை தொட்டு தலையில வச்சான். இவனும் அதையே கேட்கல. என் தலையில கை வச்சா என் தலை வெடிக்க கூடாதுன்னு கேட்கல. உடனே டாயின்னு தலை வெடிச்சு போச்சு. தலை வெடிச்சு போன இந்த ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட வேண்டியதானே. சிவபெருமா ஒளிஞ்சிருந்தேன் வந்தான். மோகினி ரூபத்துல இருந்த கிருஷ்ணனை பார்த்தான். ஆஹா மச்சி சோக்கா கிரிய நீ அப்படின்னா, வானா மச்சி இது நல்லா இல்ல, நீ ஆம்பள நான் ஆம்பளன்னா. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உனைய விவகாரம் பண்ணாம விட்டுறதே இல்லடான்னா. இப்ப என்னன்னா அவன் ஓட இவன் வரட்ட இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துல போய் முட்டி கிருஷ்ணன் நின்னுக்கிறார். அந்த மோகினி ரூபத்துல கிருஷ்ணன் மரத்திலேயே சாட்டி வச்சுட்டு அடிச்சிருக்காங்க. அடி அடி அடின்னு அடிச்சோடனே அர்ஜென்ட் டெலிவரி. உடனே குவா 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 குவான்னு ஒரு குழந்தை வருது. உடனே ரெண்டு பேரும் பழைய ரூபம் என்ன மச்சான் பண்றது இது அப்படின்னா, ஐயோ தப்பு நடந்து போச்சே, இப்படி போட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓரத்தில் அப்படி போட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்படி ஓடின பிறகு அந்த நாட்டை ஆண்ட மன்னன் அவனை தூக்கிட்டு போய் மணிகண்டன் பேர்ல வளர்க்கிறான். அவன் தான் சுவாமி ஐயப்பன். இதான் ஐயப்பன் கதை. இவன சொல்றானே, ஓம் ஹரி ஹர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா சொல்றானா இல்லையா? அது அர்த்தம் என்ன? இதுதான். இரு நாளை விடியலில் எங்கள் வருகையின் காரணம் புரியும்.